கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நீங்கள் நல்லா இருப்பீங்க என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நன்னாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான வசனத்தின் மூலமாக உங்களை திருப்தி அடைய செய்ய போகிறார். வேதாகமத்தில் பார்க்கும்போது எபிரெயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கிறோம். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். தம்மை தேடுகிற அனைவருக்கும் அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரை எந்த சமயம்லாம் தேடுறோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் நமக்கு பதில் தருகிறார். அன்பு பிள்ளைகளே, அந்த பதிலை நாம தான் பார்க்கல, ஆனால் ஆண்டவர் நம்ம தேடும்போது அப்படியே நம்மளுக்கு பதில் கொடுக்குறாரு. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் நடுஇரவு தேடினாலோ, அதிகாலையில் தேடினாலோ, மத்தியான வேளையில் தேடினாலோ, அந்த தேடும்போது அவரை தேடும்போது அவர் உங்களுக்கு பதில் அளிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஜெப விண்ணப்பத்துக்கு அவர் பதில் அளிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீர்கள். ஒருவேளை எனக்கு இன்னும் பதில் கிடைக்கலையே என்று சொல்லி கலங்காதீர்கள். மனம் தளர்ந்து விடாதீர்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு பலன் அளிப்பான். வேதாகமத்தில் பார்க்கும்போது மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்லும்போது அந்த ஜனங்கள் மோசே எங்களுக்கு இறைச்சி வேணும்னு சொல்கிறாங்க. அப்படி கேட்கும்போது மோசே அப்படின்னு நினைக்கிறாரு, ஐயோ நம்ம இங்கே உள்ள ஆடு மாடுகள் எல்லாம் நம்ம சமைச்சு கொடுத்தா கூட இவங்களுக்கு 40 லட்சம் ஜனங்களுக்கு காணாதே அப்படின்னு சொல்லி கலங்கும்போது தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கர்த்தரின் கை மோசே கர்த்தரின் கை குறுகி போயிற்றோ அப்படிங்கிறாரு. என் அன்பு பிள்ளைகளே, ஒரு இமை பொழுதுல கீழ் காற்று வீசப்பட்டது. அந்த காற்று வீசப்பட்ட உடனே கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் அப்படி காண வந்து குமிந்தது. என் அன்பு பிள்ளைகள், அவர்கள் திருப்தியாக சாப்பிட்டார்கள். இன்றைக்கி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? ஐயோ, 6வது மாதம் ஆகிவிட்டது, காரியங்கள் கைகூடலையே, திருமண காரியம் நடக்கலையே, கற்பம் இல்லையே, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே, முறுமுறுக்காதுங்க. அன்பு பிள்ளைகள், அவர் கடந்து வந்து உங்களுக்கு செய்த நன்மைகளை பாருங்க. எவ்வளோ பெரிய நன்மை செய்திருக்கு. இன்னைக்கு ஜீவனோடு இருக்குமே, அதே அவருடைய கிருபை அல்லவா. நல்ல இருக்கிற இடத்துல சமாதானமாக வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு மற்றவங்க இடையூறு பண்ணால் ஆண்டவருக்கு பலன் கொடுப்பான். ஆனால் ஆண்டவர் உங்களை கூடாரம் அருகில் பாதுகாத்திருக்கிறாரு. அதை யோசித்து பாருங்க. என் அன்பு பிள்ளைகள், சோர்ந்து போகாதீங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கை நிச்சயம் உண்டு, ஒரு வெற்றி உண்டு. உங்கள் தோல்வியை கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். பயப்படாதீங்க. ஜெபிப்போமா? பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். அது உமக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். அது உமக்கு லேசான காரியம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருக்கு அது லேசான காரியம். மோசே கலங்கி கொண்டு இருந்தான். இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு நான் எப்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுக்க முடியும்னு சொன்னான். கர்த்தரின் கை குறுகி போகுமோ? அன்பு பிள்ளைகளே, அதே அன்பு ரட்சகர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக உங்களுக்கு விரோதமாக எத்தனை எதிரி எழும்பினாலும், எத்தனை ஆமான்கள் எழும்பினாலும், எத்தனை ஏசவர்கள் எழும்பினாலும், எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் அவைகளை ஆண்டவரில் போடுறமான கர்த்தர் கடந்து வந்து உங்களுக்கு அதிசயம் செய்வார். நீங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை காணப்படுவார். அப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு மகளே மகனே, நீ யாராக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. நிச்சயம் உன்னுடைய தோல்விகளை ஜெயமாக மாற்றுவா. முடியாதுன்ற காரியத்தை அவர் முடிய செய்வா. காரியத்தை கைகுடி வர பண்ணுவா. காரியத்தை வாய்க்க பண்ணுவா. பயப்படாதே.
ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை நீ தேடும் போது அவர் உனக்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். பெரிய